100% என்னால் சொல்ல முடியும். இந்த வீடியோவில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கிளியர் அண்ட் 100% இங்கிலீஷில் ப்ரிலிம்ஸில் உங்களால் 25 டார்கெட் பண்ணி அடிக்க முடியும் அண்ட் மெயின்ஸில் 30 டார்கெட் பண்ணி அடிக்கவும் முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சும்மா இதுதான் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னலாம் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க, என்னென்னலாம் வந்து சீக்கிரம் கிளியர் ஆனவங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாங்க, ஸோ அதெல்லாம் முக்கியமாக எடுத்து ரெஃபர் பண்ணி அதை தான் கம்பைல் பண்ணி இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கேன். SBI கிளர்க்கில் 1410 ஹியூஜ் வேகன்சி கவுண்ட். அந்த வேகன்சியில் நீங்கள் ஒரு வேகன்சி உங்களுடையதாக இருக்கணும். கரெக்டா? அதுக்கு நம்ம இங்கிலீஷ் வந்து ஸ்கோர் பூஸ்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணுங்க, இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் அந்த இடத்துல வந்து அந்த ஒரு வேகன்சியை வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். பிகினராக இருந்தாலும் சரி, 3 வருஷம் 4 வருஷம் 2 வருஷம் எத்தனை வருஷம் நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, திஸ் video will be really helpful. So let's get started. So வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான all-in-one elite pass அவைலபிளாக இருக்குது. SBIன்ற கூப்பன் கோட் போடுங்க, மேக்ஸிமம் ஆஃபர் கிடைக்கும். எல்லா வீடியோ கோர்சஸுமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கேன். ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங் எல்லாமே இருக்கும். ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ், இப்போது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் நான் சும்மா சொல்லிட மாட்டேன், ஏன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணவங்கள நான் பார்த்துருக்கேன், ஓகேவா? இங்கிலீஷில் அபோவ் ஆவரேஜ்னு சொல்லி வச்சுக்கலாம். ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கிறவங்களுமே நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மெட்ரிகுலேஷனில் தான் படிச்சிருப்பாங்க, இவங்க ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருப்பாங்க, ஆனால் இங்கிலீஷ் டஃப்பாக இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இங்கிலீஷில் ஒரு அபவ் ஆவரேஜ், ஓகேவா? 2 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து ரொம்ப இங்கிலீஷில் வீக்காக இருக்கேன், ஒன்ஸ் பேங்க் எக்ஸாம்ஸ்குள்ளே வந்துட்டாங்க, ஓகே ஆப்டி எனக்கு பிடிக்கும், மேக்ஸ் பிடிக்கும், ரீசனிங்கும் சால்வ் பண்ண நல்லா இருக்கு, அதனால என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாது இங்கிலீஷில், அப்போ நான் என்ன பண்ணணும், கிராமர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டான வழியில தான் போவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கிராமர்ன்றது படிக்கிறதோ இல்லை போரிங்காக இருக்கிறதோ கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப அழகா ஜாலியாக கற்றுக்கக்கூடிய ஒன்று கிராமரு. ஃபர்ஸ்ட் விஷயம், இவங்க பண்ணுறது கரெக்டான ப்ரொசீஜர். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அபவ் ஆவரேஜாக தானே இருக்கோம், அதனால் கிராமர் பேசிக்கெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி டேரெக்டாக கொஷின்ஸ் போயிடுவோம். அங்கேயே அது தப்பு, ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் அபவ் ஆவரேஜாக இருக்கீங்க அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு பேசிக் கிராமர் வீடியோ பார்க்கணும். ஸோ பேசிக் கிராமர் வீடியோ எங்கே பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எலிட் பாஸில் நான் கம்ப்ளீட்டாக போட்டு வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் போல் வந்து உங்களுக்கு 10 hours செஷனாக அப்லோட் ஆகிருக்கும். பட் எலிட் பாஸ் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னுமே யூஸ்ஃபுல் தான் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட் கிராமர் வீடியோஸ் வந்து பேசிக் ஃபுல்லுமே வந்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடணும், ஓகேவா? இது ஃபஸ்ட்டு. செகண்ட், சரி இப்போ கிராமர் நம்ம பார்த்தாச்சு, அடுத்து ஒரு பேசிக்ஸ் எல்லாமே நான் பார்த்தாச்சு. ஒரு வீடியோ பாருங்கள், ஒரு கான்செப்ட் பாருங்கள். அந்த கான்செப்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே போயிட்டு அது ரிலேட்டடாக டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்கள், குவிஸ் எடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்த கான்செப்டில் கொஷின்ஸ் இருக்கா, உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கான்ற கிளாரிட்டி வரும், இல்லாட்டி கிளாரிட்டி கிடைக்காது சும்மா நம்ம பார்த்துட்டு போகிறோன்னா, ஓகே? ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒக்காபுலரின்றது 1 day ப்ராசஸ் கிடையாது. ஸோ இதில் ஒக்காபுலரி வந்து இவங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அபவ் ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து நிறைய புதுசாக ஒக்காபுலரி இருக்கிறதுனால 2 பேருமே அதை டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் பண்ணுவோம். பட் அது வந்து 1 day ப்ராசஸ் கிடையாது. ஸோ நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷில் அபவ் ஆவரேஜாக இருக்கட்டும், எனக்குன்னு ஒரு நோட் போட்டுக்கோங்க, ஓகேவா? வீணா மேம்க்குன்னு ஒரு நோட்டை போட்டுக்கோங்க. நான் யூடியூப் செஷன்ஸ் வந்து இந்த வருஷம் என்னுடைய டார்கெட்டே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நான் யூடியூப் செஷன் கொண்டு வரேன். எனக்கு பசங்க வந்து எனக்கு இங்கிலீஷ்னால கிளியர் ஆச்சுன்னு வந்து சொல்ல வைக்கணும். ஸோ அதுதான் என்னோட டார்கெட்,
ஓகேவா? அப்போ ஸோ அது என்னால் மேக்ஸிமம் அவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்கோர் பண்ண வைக்கணுன்றது தான் டார்கெட். ஸோ அதனால் எக்கச்சக்கமாக நான் இங்கிலீஷில் வீடியோஸ் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ எனக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டு நான் டெய்லி செஷன் நான் போகிறேன் அப்படின்னா vocabulary 2 நோட்டு கூட போட்டுக்கோங்க. vocabularyக்கு ஒன்று, கிராமருக்கு ஒன்றுன்னு போட்டுக்கோங்க. vocabularies ஒரு நாளில் என்னென்ன நான் கொண்டு வரேனோ வித் சென்டென்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் இதோட தான் சொல்லுவேன். உங்களுக்கு எதுவுமே வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரியே இருக்காது, எல்லாமே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் vocabulary எழுதுறீங்க அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன பண்ணுங்கன்னா வாரம் ஒரு தடவை ஜஸ்ட் கண்ணில் பாருங்கள், படிக்கலாம் வேணாம், பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போ vocabularyக்கு நீங்கள் டெய்லி என்னோட யூடியூப் செஷன்ஸ் நான் எப்பப்போ கொண்டு வரேனோ டெலிகிராம் குரூப் கனிஸ்ரீனா லாஜிக்ஸ் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்கயா. அதில் தான் உங்களுக்கு லைவ் இன்டிமேஷன் எல்லாமே வரும், யூடியூப் லைவ் இன்டிமேஷன் எல்லாமே. ஸோ அதில் vocabularyக்கு நீங்கள் நோட் போட்டுட்டு இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் எனஃப்பா. அண்ட் தேர்ட் ஒன் தான் மேஜர். இது நிறைய பேர் பண்ண மாட்டோம். ஓகேவா? இந்த தேர்ட் ஒன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் படிக்கலாமா, நியூஸ் பேப்பர் படிக்கலாமா, அது இதுன்னு சொல்லுவாங்க. நான் பர்சனலாக என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் இங்கிலீஷில் எபவ் ஆவரேஜாக இருக்கீங்க அப்படின்னா ஓகே, யூ கேன் கோ ஃபார் எடிட்டோரியலுக்கு நீங்கள் போகலாம். இல்லை அது படிக்கவே எனக்கு கடுப்பாக இருக்குன்னா ஒரு மெயின்ஸ் லெவல் ஆர்சி ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு மெயின்ஸ் லெவல் ஆர்சி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஆன்சர் பண்ண டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்ஸ் லெவல் ஆர்சி எடுத்து அதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு மெயின்ஸ் லெவல் ஆர்சி நீங்கள் எடுத்தோடனே போக வேண்டாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும், நம்ம ஆப்லேயும் இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி நிறைய ஃப்ரீ வெப்சைட்ஸ்லேயும் எக்கச்சக்கமான ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மேக்ஸிமம் எனஃப். நீங்கள் ஒரு ஆவரேஜ் லெவல் எடுத்து ஒன்று யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் எடிட்டோரியல் படிக்கிறீங்கன்னா வெல் அண்ட் குட். ஒரு நாளைக்கு ஒரு பாசேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது சும்மா படிக்காதீங்க, எடிட்டோரியல் படிச்சுட்டு அடுத்து நீங்கள் அதை சம்மரைஸ் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நோட்டு போட்டிருக்கீங்கல்ல, நிறைய vocabularyலாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2-3 மேக்ஸிமம் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கான மீனிங்ஸ் வித் சென்டென்சஸோடு எழுதி வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் அபவ் ஆவரேஜாக இருக்கீங்க அப்படின்னா எடிட்டோரியல் கடுப்பாக இருந்துச்சுன்னா மெயின்ஸ் லெவல் ஆர்சி. ப்ராக்டிக்கலாக தான் நான் சொல்கிறேன், இதை பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு எது இதில் 2ல் கன்வீனியன்ட்டோ அது 2ல் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். போத் ஆர் கோயிங் டு ஒர்க் அவுட். 2மே கண்டிப்பாக ஒர்க் அவுட் தான் ஆக போகுது. கரெக்டாக? ஸோ அப்போ இது எல்லாமே நீங்கள் டெய்லி பண்ண வேண்டியது. இப்போ இந்த SBI கிளர்க் ஒரு 1.5 மாதம் வருது, 1.5 மாதத்தில் வருது அப்படின்னா எஸ் ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் அடுத்து கிராமர் வீடியோஸ் ஃபுல்லுமே நீங்கள் பேசிக்ஸ் முடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக கிராமர் வீடியோஸ் பார்த்துட்டு நான் 200 கிராமர் ரூல்ஸ்னு ஒன்று போட்டிருப்பேன். ஓகேவா? கிராமர் ரூல்ஸ்னு ஒன்று போட்டிருக்கேன், அது வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் இது பண்ணணும். சரி, அப்போ அடுத்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் எப்படி பார்க்குறது? எஸ், 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 4th ஒன். எஸ், இப்போ இந்த டாபிக் வைஸ் அப்ரோச் பண்ணுறதுல மேஜராக நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா எடுத்த உடனே மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் அபவ் ஆவரேஜாக இருக்கீங்க, நான் அப்படியே மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு போகாதீங்க. நீங்கள் அபவ் ஆவரேஜராக இருந்தாலும் சரி ப்ரஷ் அப் பண்ணுங்கள். நான் கம்ப்ளீட்டாக மாஸ்டர் கிளாஸ் வீடியோஸ் என்னென்ன கொடுத்துருக்கேனோ அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோலேயே டெஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எப்படி போய் பார்க்குறதுன்னு தெரியும்ல, கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன் நீங்கள் நம்மளோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் வரும். அதில் ஒவ்வொரு பேராஜம்பிள் மாஸ்டர் கிளாஸ், ஃபில்லர்ஸ் மாஸ்டர் கிளாஸ், எரர் ஸ்பாட்டிங் மாஸ்டர் கிளாஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். அது எல்லாமே எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு இருக்கும், கம்ப்ளீட் ஃப்ரீ வீடியோஸ் யூடியூப்பில். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு அந்த நியூவான்சஸை கற்றுக்கங்க. எடுத்த உடனே நம்ம வந்து மார்க் டெஸ்ட் நீங்கள் போட வேண்டாம். ஓகேவா? ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா இதோடைய மெயின்ஸ் லெவல் எலிட் பாஸில் கொண்டு போய்ட்டுருவோம். ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 hours ஆஃப் செஷன் வந்து உங்களுக்கு எலிட் பாஸ்க்குள்ளே இதோடைய மெயின் செஷன் போகும். அப்புறமா நீங்கள் மெயின் செஷன் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாஸ்டர் கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். ஓகேவா? இப்போ டாபிக் வைஸ் ஓகே, இது எல்லாமே நீங்கள் பேரலாக எவ்வளோ நாளில் இந்த கிராமரும் இந்த டாபிக் வைஸும் முடிக்கிறீங்க. ஸோ இதை முடிக்கிறதற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 to 25 டேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20 to 25 டேஸ் ஆகிற சமயத்திலேயே
பேரலா இதையும் பண்ணிகிட்டே இருக்கீங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுறப்ப இருக்க vocabulary நோட் பண்ணுறீங்க. அதே மாதிரி RC ஒன்று எவ்வளோ நேரம் ஆகுது? 15 நிமிஷம் ஒரு நாளைக்கு தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. 15 to 20 நிமிஷம் அனலைஸ் பண்ணுறதோட சேர்த்து சொல்கிறேன். மொத்தமே அது 10 நிமிஷம் தான் நம்ம அட்டனே பண்ண போகிறோம். அதான் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம். ஓகே, அப்போ இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1லேருந்து ஒரு 1.25 மணி நேரம் இவ்வளோதான் மேக்ஸிமம் ஆக போகுது. ஓகே, இவ்வளோதான் மேக்ஸிமமே ஆக போகுது. அப்போ 20 to 25 நாள் முடிச்சிருவீங்க. முடிச்ச பிறகு என்ன பண்ணுறது? டெய்லி நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறீங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வருது, ஓகேவா? இந்த 25 நாளுக்கு அப்புறமே வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஃபுல் மார்க் எடுப்பீங்க மொத்தமாக, ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங் சொல்லிட்டு. அதில் இருக்க 20 மினிட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ணுவீங்க. ஸோ 30 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதில் இருக்க 30 கொஷின்ஸ் ப்ளஸ் வீடியோ என்னென்னைக்கெல்லாம் நான் கொண்டு வரேனோ யூடியூப்லேயும் சரி, ப்ளஸ் எலிட் பாஸ்லேயும் சரி, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே, அதுக்கடுத்து நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் என்ன. சரி, அடுத்து நான் பண்ணிவிட்டு மார்க் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ மார்க் டெஸ்ட்டில் பண்ணுறப்ப எனக்கு அப்படியும் சிங்கிள் டிஜிட் மார்க் தான் வருது. ஓகேவா? சிங்கிள் டிஜிட் மார்க் தான் வருது. ஒரு 8, 9ன்ட்டு நிறைய தப்பாகுது. நான் என்ன பண்ணுறது? எஸ், அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எங்கே தப்பு விட்டுருக்கோன்னு அதை அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எரர் ஸ்பாட்டிங்கில் தான் அதிகமாக தப்பு விட்டுருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். அப்போ இன்னும் கிராமர் கான்செப்ட் கிளியராக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எஸ், இப்போ இன்கேஸ் நீங்கள் கிராமர் கான்செப்ட் தெளிவாக இல்லை அப்படின்னா ஒன்ஸ் போயிட்டு ப்ரஷ் அப் பண்ணணும். அப்படி இல்லை, நான் வந்து vocabularyல ப்ளஸ் ரீடிங்கில் தான் கம்மியாக இருக்கேன்னா நம்ம ப்ராக்டிஸ் பத்தலை. அப்போ என்ன பண்ணணும்? அதிகமாக ரீட் பண்ணணும். நம்ம ரீட் பண்ணுறதுக்கு ஒரு டெய்லி வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் RCயில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸஸாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 minutes 30 minutes ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 30 நாள் 10லேருந்து 15 நிமிஷம் ரீட் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுங்க. இட் மைட் பி எடிட்டோரியல் ஆர் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், என்ன வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய கன்வீனியன்ஸை. ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் 30 நாள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யூ வில் நோட்டிஸ் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸை நோட்டீஸ் பண்ணுவீங்க உங்களுடைய மார்க்ஸில். சரியா? அப்போ vocabularyயோ இல்லை ரீடிங்லையோ தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ரீடிங் டைம் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலான்னா, அப்போ ரீடிங்க்குன்னு ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுங்கள். எப்பப்போ வீடியோஸ் கொண்டு வரணும் அப்பப்போ வீடியோஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இன்கேஸ் கொஞ்சம் வீடியோவில் நல்லா இதாக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அந்த கொஷனுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக போட்டிங்க, நான் சொல்கிறதுக்குள்ளே ஆன்சர் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போங்க. அந்த கொஷனுக்கு நீங்கள் தப்பாக போடுறீங்கன்னா என்னோட எக்ஸ்ப்ளனேஷனை லிசன் பண்ணுங்கள். இது வந்து எந்த வீடியோக்குனாலும் அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்கள் கூட ஒருத்தர் இருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப இன்னுமே சின்ன முக்கியமாக நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான், உங்களுக்கு ஆன்சர்ஸ்லாம் இங்கிலீஷ்க்கு இருக்குது அப்படின்னா கொஷின்ஸ்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறப்ப மார்க் டெஸ்ட்லலாம் கரெக்டான ஆன்சர்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் தப்பான ஆன்சரை எதுக்காக இது வந்து இந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர் இல்லை, ஒய் நாட் அப்படின்றதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு வீடியோ தேவைப்படும். காட் இட்? ஸோ இப்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக நான் சொன்னது 20 to 25 days முடிச்சுட்டு அப்புறமா மார்க் எடுக்கிறப்போ உங்களுக்கு டல்லாக இருந்தது, இன்னுமே நீங்கள் டல்லாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்ன பண்ணணும்? ரீடிங் டைம் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எப்பப்போ வீடியோஸ் போடுறோமோ அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி ஓகே, ரீடிங் டைம் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷ்க்கு என்ன பண்ணணும்? ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக எடுக்கணும். அவ்வளோதான். அப்போ 2 விஷயம் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். மார்க் வந்து இன்னும் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை முடிச்சுட்டு நம்ம மார்க் டெஸ்ட்டில் ஓவரால் மார்க்கோட ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு ஒரு மார்க் வருதுன்னா அதை விட நமக்கு இதில் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ணணும். இது அப்ளைஸ் டு எனி சப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு மார்க் ரொம்ப கம்மியாக வருதோ அதுக்கு இன்னும் அடிஷனலாக ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. ஸோ தேட் வில் ஒர்க் அவுட். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். காட் இட்? ஸோ இப்போ இதை நீங்கள் பண்ணுறீங்க. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், 30 நாள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் டிஃப்ரென்ஸை பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த 2 சேஞ்சஸும் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுடைய மார்க்கில் கண்டிப்பாக 100% வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் இருக்கும். ஸோ இது வந்து இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்ட்ராட்டஜி அது எல்லாத்தையுமே கேட்டு நான் கம்பைல் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எனக்காக ஐ வில் ஃபாலோ அப்படின்னு சொல்லி காமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போடுங்க. அதை ஃபாலோவும் பண்ணுங்கள். இங்கிலீஷ் வில் பி அ கேம் சேஞ்சர். நான் என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா இந்த வருஷம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம் லெவலில் அப்படியே கொண்டு வரணும். ஸோ அதை அவங்க எக்ஸாம் போய் பார்க்குற
பார்க்குறப்ப நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அக்கா நீங்கள் சொல்லுவீங்க இல்லைக்கா, இங்கே பாரு இங்கே தான் எரர் இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லைக்கா. ஸோ அதே மாதிரி எனக்கு எக்ஸாமில் போய் தோணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களை வந்து கம்ப்ளீட்டாக நான் இங்கிலீஷ் செக்ஷனுக்கு ட்ரைன் பண்ணணுன்றது தான் என்னோட மோட்டிவ். ஸோ கம்ப்ளீட்டாக ஐம் இன்டு இட். நீங்களும் அதே மாதிரி என்னென்ன செஷன்ஸ் கொண்டு வரணும் அதை ஃபுல் எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய மாக் டெஸ்ட் எடுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு பேசிக் கோர்ஸ்லேருந்து மெயின்ஸ் வரைக்கும் கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம எலிட் பாஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ that's it guys, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாரும் கிளியர் பண்ணுறீங்க. எஸ்பிஐயில் ஒரு சீட் எடுக்கிறீங்க. எய்ம் கேஆர் லாஜிக்ஸ் 2027 அவார்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் இயர் அவார்ட் ஃபங்க்ஷனை எய்ம் பண்ணுங்க. அண்ட் எஸ் ஐ வில் ஃபாலோ அப்படின்னு கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தட்ஸ் இட்.